வணக்கம் சார். சார் வணக்கம். சொல்லுங்க. மதுரை மாநகர் சிந்தாமணி காவல் நிலையம் உட்பட்ட எல்லைகளை பார்த்தீங்கன்னா, பரமசிவன் என்றவர் பார்த்தீங்கன்னா, காவல்துறை விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு, அவருடைய தாக்கியதாகவும், பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு, தீவிர சிகிச்சையில இருந்து இன்னைக்கு உயிரிழந்ததாக ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. இது எப்படி சார் பார்க்கறது? ஆமா சார், நானும் பேப்பர்ல படிச்சேன், நிறைய நியூஸ் சேனல் மூலமா தெரிஞ்சுட்டேன். அதாவது பக்கத்து வீட்டுக்கும் இவருக்கும் தான் சண்டை ஏற்பட்டுருச்சுங்க. அப்போ இவர் போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிடுறாரு. ஒரு தலையில பலத்த காயம் ஏற்படுது. காயம் ஏற்பட்டுனா அவர் படுக்கிறார். அது மூலமா வாக்குமூலம் கொடுக்குறாரு. இந்த மாதிரி எனக்கு இவருக்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரிங்க. அப்ப போலீஸ் வாபஸ் வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறதாக அவங்க மனைவியுமே அவருடைய பையனும் பேசுற காணொலி நான் இப்ப பார்த்தேங்க. அதாவது தொடர்ந்து தமிழ்நாட்டுல அதிகமா இந்த லாக்அப் டெத்துங்கிறது அது ஒரு ஏத்துக்க முடியாத சம்பவங்க. இது முழுமையா சிபிஐ மூலமா இதெல்லாம் விசாரிக்கணுங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனோட உயிர்ங்கிறது சாதாரணமா இப்ப கடந்து நம்ம போயிட முடியாதுங்க. ஆனா இப்ப தொடர்ந்து போலீஸ் தாக்கி தான் இறக்குறாங்க. அப்படிங்கிற போது போலீஸ் தவறா அவங்களோட இதையை மிஸ்யூஸ் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுதுங்க. ஏன்னா ஒரு சாமானியம் காவல் நிலையத்துக்கு போறான்னா அவனுக்கு உண்டான நீதி கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக தான் அவன் காவல் நிலையத்துக்கு போறா. காவல் நிலையம் நாடுறான். இந்தியா நாட்டினுடைய பிரதமருக்கும் கூட ஒரு மனிதனை தாக்கறதுக்கு உண்டான அதிகாரம் கிடையாதுங்க. ஆனா காவல்துறைக்கு நம்ம கொடுத்துக்கிறோம். ஆனா சில காவலர்கள், எல்லா காவலர்களும் இல்ல, நிறைய காவலர்கள், நல்ல காவலர்கள் இருக்காங்க. ஆனா சில காவலர்கள் அதை தவறா பயன்படுத்தி இந்த மாதிரி தாக்குதல் ஈடுபடுறது நம்ம ஒருபோது ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. இதுக்கு உண்டான முழுமையான நீதி வேணும் அந்த குடும்பத்துக்கு. அது ஒரு சிவனடியாருங்கிற போது சிவனடியார்களை எல்லாம் எப்படி தாக்கறதுக்கு இவங்களுக்கு மனசு வருதுன்னு தெரியல. அதாவது சிவனடியார்களை பொறுத்த வரைக்கும் அன்பே சிவன் சொல்லிட்டு தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. முற்றிலும் திறந்தவங்க தான் சிவனடியார்கள். ஆனா அந்த சிவனடியார்கள் காவல்துறை தாக்குறது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது சார். கடந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லாக்அப் டெத் மரணம் அதிகரிச்சிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் மக்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுச்சு. இதனால ஆட்சி மாற்றம் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சது. அதே போல இந்த ஆட்சியிலும் பாத்தீங்கன்னா தொடர்பு எப்படி சார் பாக்குறது? சார் ஆட்சி மாறி இருக்குங்க. காட்சி இப்ப வரைக்கும் மாறலைங்க. எந்த ஆட்சி வந்தாலுமே அவங்க செய்யக்கூடிய பணிகளை அப்படி தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. தவிர குற்றங்களை குறைக்கிற, தாக்குதலை குறைக்கிற அப்படின்னு தான் சொல்றாங்க. எந்த ஆட்சினாலேயும் அதெல்லாம் முடியறது இல்லைங்க. ஆட்சிக்கு வரும்போது பொய்யான வாக்குறுதியை மக்கள் மத்தியில கொடுத்துட்டு தான் நிறைய பேர் வர்றாங்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்க அவங்களுடைய வேலை என்னமோ அதை காட்டுறக்க ஆரம்பிச்சாங்க. இதுல மக்கள் புரிஞ்சுக்கணும் சார். அதாவது சமூக ஆர்வலர்கள் யாரு, சினிமா நடிகர்கள் யாரு, தேசத்துக்காக பணி செய்யக்கூடிய நபர்கள் யாரு அப்படின்னு மக்கள் புரிஞ்சா மட்டும்தான் இதுக்குண்டான சொல்யூஷன் கிடைக்குங்க. இல்ல சார், முதல்வர் இந்த காவல் நிலைய மரணமா இருக்கட்டும், இல்ல போதைப் பொருளாகட்டும், பாலியல் கொடுமை எல்லாத்தையும் நான் குறைப்பேன் அப்படின்னு சொல்லி வந்தாரு. ஆனாலும் அதிகாரிகள் பாத்தீங்கன்னா தவறு செய்வதை வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருக்காரு. எப்படி சார் பாக்குறது? இல்ல, இது கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் சார். இப்ப எல்லாருமே சொல்லக்கூடிய வாக்குறுதிங்கிறது 4 பேர் கேட்கற மாதிரியான வாக்குறுதி தான் சொல்றாங்களே தவிர அது நடைமுறைக்கு யாருமே கொண்டு வரது இல்லைங்க. இப்ப வரைக்குமே போதைப் பொருள் ஒழிக்கிறோம் அப்படிங்கிற எங்க போதைப் பொருளை ஒழிச்சிருக்காங்க இவங்க? அதுக்குண்டான பணிகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்களே தவிர 100% போயிட்டு இருக்குதுங்க. முழுமையெல்லாம் யாருமே ஒழிக்கலைங்க. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டிடி கேஸ் வந்தா கூட பாத்தீங்கன்னா அந்த கோட்டர் 200 ரூபாங்க. ஆனா ஃபைன் 12,000 ரூபாங்க, 10,000 ரூபாய். ஆனா இதுவே அந்த ஒரு சாமானியனுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுங்க. சாராய கடை என்னைக்கு இவங்க மூடுறாங்களோ, இந்த போதை கலாச்சாரத்தை என்னைக்கு முற்றிலும் ஒழிக்கப்படுறாங்களோ அன்னைக்குதான் சார் தமிழ்நாடு நல்லா இருக்குங்க. காவல் நிலையத்துல விசாரணைக்கு அழைத்து செல்லப்படும் போது பாத்தீங்கன்னா கொடூரமாக தாக்கப்பட முக்கியமான காரணம் என்ன சார்? காவலர்களுக்கு அப்படி என்ன ஒரு பிரச்சனை இருக்கு சார்? சார் நான் கிட்டத்தட்ட காவல்துறை கிட்ட ஒரு 25 வருஷமா நான் தொடர்பு இருக்கிறேங்க. பழக்க வழக்கத்துல இருக்கிறோம். இந்த காவல்துறைக்கு பாத்தீங்கன்னா பணி சுமை ரொம்ப அதிகங்க. இந்த மேல் இருக்கக்கூடிய அதிகாரிக அவங்களுக்கு முழுமையான லீவ் எல்லாம் கொடுக்கணுங்க. அவங்க ஏதோ ஒரு விசேஷத்துக்கு, அவங்க வீட்டு விசேஷத்துக்கு எல்லாம் போவாங்க, ஏதோ தயாராகிட்டு இருப்பாங்க. உடனே ஏதோ ஒரு சம்பவம் நடந்துரு, உடனே அவங்களுக்கு ஒரு பெட்டிஷன் போட்டு உடனடியே காவல் நிலையத்துக்கு வந்திருக்காங்கிறாங்க. அப்ப இந்த பணிச்சுமை அவங்களுக்கு அதிகமா இருக்கிற போது ஏதோ ஒரு வகையில அது பாதிப்புக்குள்ள ஏற்படுதுங்க. அதனாலதான் இந்த தாக்குதலுக்கெல்லாம் அதிகமா காரணமா இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பணியே பறி போயிருதுங்க. அப்ப காவலர்களுக்கு முழுமையான அந்த சுமையை அரசாங்கம் குறைக்கணுங்க. அதாவது ஒரு சாதாரண மனிதனுக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் தான் வேலைங்க. அந்த 8 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் பக்கம் ரெஸ்ட் இருக்குங்க. ஆனா காவலர்களுக்கு ரெஸ்டே கிடையாதுங்க. இது அரசாங்கம் அவங்களுக்கு முழுமையான பீடத்தை கொடுத்து அவங்களுக்கு உண்டான பணி சுமையை குறைச்சாலே இந்த லாக்அப் டெத் எல்லாம் குறையுங்க. தகவல் கொடுத்தமைக்கு நன்றிங்க சார். நன்றிங்க.